السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கிருபையால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த தீனுடைய சேவையை கபூல் செய்வானாக. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் குர்பானின் சட்டத்திட்டங்கள் என்ற அடிப்படையிலே பாகம் 3வது வீடியோ தான் இப்பொழுது நாம் பதிவிடப் போகின்றோம். பிறருக்காக குர்பானி கொடுக்கலாமா? ஒருவர் தன் மீது கடமையான குர்பானியை நிறைவேற்றிய பின் இறந்துவிட்ட தனது பெற்றோர், உறவினர் ஆகியோருக்கு நன்மையை சேர்த்து வைப்பதற்காக குர்பானி கொடுப்பதும் அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயராலும் மற்ற நபிமார்கள் வலிமார்கள் பெயராலும் குர்பானி கொடுப்பதும் கூடும். ஆனால் அல்லாஹ்விற்காக மட்டுமே குர்பானி செய்து அவர்களின் பெயருக்கு நன்மையை சேர்ப்பிக்க வேண்டும். மாறாக அவர்களுக்காக அறுப்பது இஸ்லாத்தில் முற்றிலும் தடுக்கப்பட்டதாகும். இறந்தவருக்காக தரப்படும் நஃபிலான குர்பானியில் முஃமின்கள் அனைவருக்காகவும் நிய்யத் வைப்பது சிறப்பு. எல்லோருக்கும் நன்மை முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நிய்யத் செய்ய வேண்டும். ஒரு ஆட்டிலும் ஒரு கூட்டிலும் இவ்வாறு பொதுவாக நிய்யத் செய்யலாம். பலர் சேர்ந்து பணம் போட்டு ஆடு வாங்கி அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரையோ குறிப்பிட்ட ஒருவரையோ நிய்யத் செய்து குர்பானி தருவதும் கூடும். உதாரணமாக, மகன்கள் 5 பேர் பணம் போட்டு பெற்றோருக்கு குர்பானி கொடுப்பது என்பதை போல் வைத்துக் கொள்ளலாம். கடமையான குர்பானியை விடலாமா? குர்பானி கடமையானவர் ஒவ்வொரு வருடமும் அதனை நிறைவேற்றி வர வேண்டும். திருமணம், இறப்பு, வியாதி போன்ற எந்த காரணத்திற்காகவும் அதனை விடக்கூடாது. வீட்டில் கர்ப்பிணி பெண் இருந்தால் குர்பானி கொடுக்க கூடாது என்பதும் மார்க்கத்திற்கு முரணான கருத்தாகும். மேலும் குர்பானியின் தொகையை குர்பானி கொடுக்காமல் வேறு எந்த நற்காரியத்திற்கு பயன்படுத்தினாலும் குர்பானியின் கடமை நீங்காது. ஆனால் குர்பானியுடைய 3 நாட்களில் ஏதேனும் தேவை நிமித்தம் தனது ஊரை விட்டு 77 கிலோமீட்டருக்கு மேல் தூரமானதொரு ஊருக்கு சென்றிருந்தால் அப்போது அவர் மீது குர்பானி கடமையாகாது. துல்ஹஜ் பிறை 12ஆம் நாள் மஹ்ரிபுக்குள் வந்துவிட்டால் அப்போது கடமையாகிவிடும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் மீது குர்பானி கடமைதான். எனவே அவர்கள் ஹஜ்ஜின் போது கொடுக்கும் குர்பானி அல்லாதது கடமையான இந்த குர்பானியையும் நிறைவேற்ற வேண்டும். அதாவது கொடுக்கும் நாளான பிறை 10, 11, 12 ஆகிய நாட்கள் உட்பட 15 நாட்கள் மக்காவில் தங்குவதாக ஹாஜி நிய்யத் செய்தால் அவர் குர்பானி நிறைவேற்ற வேண்டும். இந்த 15 நாட்கள் அவர் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா சென்று வந்தாலும் சரி. ஏனெனில் அவ்விடங்களுக்கும் தற்போது மக்கா மாநகரில் எல்லைக்குள் வந்துவிட்டன. மக்காவில் இந்த குர்பானியை நிறைவேற்ற வசதி இல்லை எனில் ஊரில் உள்ள தம் குடும்பத்தாரிடம் கூறி ஊரில் நிறைவேற்ற ஏற்பாடு செய்யலாம். மக்காவில் 15 நாட்கள் முழுமையாக தங்கவில்லை எனில் அவர் முசாஃபிராக இருப்பார். அப்போது இந்த குர்பானி கடமையாகாது. குர்பானி கொடுக்க முடியாவிட்டால், ஏதேனும் ஒரு காரணத்தால் குர்பானி கொடுக்க முடியாமல் ஆகி குர்பானியின் நாட்கள் முடிந்துவிட்டால், குர்பானி பிராணியை வாங்கி வைத்திருந்தால் அதை சதக்கா செய்து விட வேண்டும். அறுக்கக்கூடாது. பிராணியை வாங்கவில்லை எனில் அதன் தொகையை சதக்கா செய்து விட வேண்டும். கடந்த வருடங்களில் குர்பானி கடமையாக இருந்தும் சட்டம் தெரியாததால் கொடுக்கவில்லை என்றால் கடமையான ஒவ்வொரு வருடத்திற்கும் நடுத்தரமான ஒரு ஆட்டின் விலையை கணக்கிட்டு சதக்கா செய்து விட வேண்டும். மாறாக சென்ற வருடங்களின் குர்பானியை இந்த வருடத்தில் சேர்த்து நிறைவேற்ற முடியாது. குர்பானியில் கலா என்பது இல்லை. மார்க்கத்தை விளங்கி அதை முழுமையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.